இந்திய அரசை நோக்கியோ மாநில அரசை நோக்கியோ வேறு அதிகார அமைப்புகளை நோக்கியோ கோரிக்கைகளை வைத்து போராடுகிற உரிமையை பாதுகாக்கிற கடமை மாநில அரசுக்கு இருக்குல்ல. நீங்கள் போராடி போங்க, மற்றவங்க போராடுவதை நீங்கள் எப்படி போலீஸ் அதிகாரத்தை பயன்படுத்தி தடுக்கலாம்? சாம்சங் முதலாளிகளைப் போலவே அந்த நிர்வாகிகளைப் போலவே மாநில அமைச்சர்கள் நடந்து கொள்றதா சொன்னீங்க. சரி, நீங்கள் என்ன உதவியோ பண்ணுங்க. ஆனால் தொழிலாளர்கள் வந்து அமைதியாக போராடுறாங்க, ஒரு பந்தல் போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அது வேறு ஒரு தனியாருடைய இடத்துல அந்த பந்தலை போய் போலீஸ் எப்படி பிரித்து போடுது? ஆனால் இப்படி பண்ணுறதன் மூலமாக அவங்களுடைய ஆட்சிக்கு தான் வந்து இது கெட்ட பேர் அப்படிங்கிறத தெரியாமலே ஏன் இதை பண்ணுறாங்க ஐயா? நான் அவங்களுக்கு அலட்சியம். என்ன பண்ணாலும் நம்மகிட்ட மக்கள் ஆதரவு இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். தேர்தல் வரும்போது நம்ம காசு கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாங்கிற துணிச்சலாக கூட இருக்கலாம். ஏன் இந்த நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் எவை, அவற்றை ஏன் நிறைவேற்றவில்லை? அதுக்கான பணம் இல்லைங்கிறீங்க. ஏன் ஆடம்பர விழாக்கள் நடத்துறீங்க? ஏன் புதிய புதிய நினைவு சின்னங்களை திறந்துக்கிட்டே இருக்கிறீங்க? நினைவு சின்னங்களை வச்சு தான் கலைஞர் நினைவை நீங்கள் காப்பாற்ற போறீங்களா? பல்பீர் சிங்னு ஒரு அதிகாரி, அவன் பல்ல உடைச்சான். அந்த பல்ல உடைச்ச அதிகாரிக்கு திரும்ப எல்லா நடவடிக்கையும் நீக்கம் செஞ்சுட்டு திரும்ப பதவி கொடுத்துட்டாங்களே. எனக்கு தெரிஞ்ச ஒரு திமுக நண்பர் இதில் இருக்கார், மனித உரிமை ஆணையத்தில். அவர் சொல்கிறாரு, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மாரி இதுக்கு மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்போ ஐபிஎஸ் அதிகாரி கொலை பண்ணால் கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு தியாகு அவர்கள். வணக்கம் ஐயா. இப்போ வந்து அரசு ஊழியர்கள் வந்து தொடர்ந்து நிறைய போராட்டங்களை வந்து நடத்துகிறாங்க. குறிப்பிட்ட அரசு ஊழியர்கள் இல்லாமல் ஒவ்வொரு அமைப்பினரும் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போது ஜக்டோஜி அமைப்பு அவங்களுமே வந்து போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் அதில் எதையுமே வந்து பூர்த்தி பண்ணலை. எங்களை ஏமாற்ற நீங்கள் நினைத்தால் 2026 நீங்கள் தான் ஏமாந்து போவீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. மத்தியில் பாஜக ஆளக்கூடிய விதத்தில் தான் மாநிலத்தில் திமுகவும் ஆளுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது இந்தியாவில் அரசு பற்றிய ஒரு பாமர சிந்தனை என்னன்னா, மாநில அரசை மட்டுமே அரசாக கருதுவது. இந்திய அரசுன்னு ஒன்று இருப்பதையே இவங்க நினைச்சிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டோர் இம்பீரியலிசம்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு எது வல்லரசாக தெரியும் அப்படின்னா, அடுத்த வீட்டுக்காரர் தான் வல்லரசாக தெரிவார். ஏன்னா அவர் வீட்டில் வளர்கிற முருங்கை மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா அவர் வீட்டு கோழி வந்து இவங்க வீட்டில் மேய்ஞ்சிட்டு போயிடும். ஆனால் தொலைதூரமாக இருக்கக்கூடிய ஆதிக்கங்கள் அவங்க கண்ணுக்கு தெரியறதில்ல. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பாமர குடிமகன்கிட்ட என்ன ஆட்சி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஸ்டாலின் ஆட்சிம்பார், கலைஞர் இருந்தால் கலைஞரை சொல்லுவார், ஜெயலலிதா இருந்தால் அவங்கள சொல்லுவார். இதுதான் முதலமைச்சர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறவங்க. சகல சுக துக்கங்களையும் தீர்மானிக்கிற சக்தி இவங்களுக்கு தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும்னு சொல்கிறவங்களும் இந்த முதலமைச்சர் பதவியை பற்றி தான் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டை எப்படி குஜராத்தி ஆளலாம் அப்படின்லாம் அவங்க கேட்குறதில்ல. ஏன்னா அது பிரதமர் பதவி, இவங்களுக்கு அதை பற்றிய ஒரு சிந்தனை கிடையாது, எண்ணம் கிடையாது. அந்த பாமர சிந்தனை எல்லார்ட்டையும் பீடிச்சிருக்கு. அதுக்காக நம்ம மாநில அரசு வந்து செய்கிறத குறை சொல்லக்கூடாதுங்கிறதோ, மாநில அரசு என்ன செய்யணும்னு கோரிக்கை அப்படிலாம் இல்லை, அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். இப்போ எனக்கு தெரிந்து கலைஞர் ஒரு தேர்தலில் ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கரோ ஏதோ ஒரு நிலம் கொடுக்கப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதாவது ஒரு குடும்பத்துக்குன்னு வச்சுங்களேன். அப்பயே பல பேர் சுட்டி காட்டினாங்க, அவ்வளோ நிலம் எங்கே இருக்குது, நீங்கள் ஒன்று தனியாரிடம் குவிந்து கிடக்கிற நிலக்குவியலை கைப்பற்றி கொடுக்கறதா இருக்கணும். ஆனால் அவங்க சொன்னது வந்து வெறும் இந்த புறம்போக்கு அரசுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நிலங்கள் இதையே எடுத்து கொடுத்துடலான்னு நினச்சாங்க. ஆனால் உண்மையில் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதை செய்ய முடியல. அது வந்து ஒரு உண்மைக்கு யதார்த்தத்துக்கு ஏற்ற ஒரு உறுதிமொழி அல்ல. இப்போ சொன்னதை செய்வதை சொல்வோம், சொன்னதை செய்வோம்னா செய்வதை சொல்லவில்லை, அவங்க செய்யக்கூடியதை சொல்லவில்லை, செய்ய முடியாததை வாக்குறுதியாக கொடுத்தாங்க. அப்புறம் அது வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு இல்லை எங்களால் கொடுக்க முடியல என்று ஒத்துக்கொண்டாங்க. அந்த மாதிரி வாக்குறுதிகளை அளவுக்கு மீறி கொடுத்துட்டா, இப்போ இந்த ஆட்சி வருவதற்கு முன்பு நீட்டு தொடர்பாக அதே போல் உதயநிதி ஊரெல்லாம் போய் ஒரு செங்கல் காட்டிக்கிட்டு பிரச்சாரம்லாம் பண்ணாரு பாருங்க. எப்படி உங்களுக்கு எங்கே அதிகாரம் இருக்குது? இது ஒன்று உச்சநீதிமன்றத்தில் போய் செய்யணும்,
இல்லை இந்திய அரசு தன் முடிவை மாற்றிக்கொள்ளணும்லாம் கேட்கும்போது அது எங்களுக்கு தெரியும், நீங்கள் பாருங்கள், நாங்கள் இங்கே செய்ய முடியும்னு சொன்னாங்க. ஆனால் முடியலை. ஆனால் அதுக்கு முறையாக அந்த நீட்டை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்தாங்க. இந்த நீட்டை ஏன் எதிர்க்கிறோங்கிறதுக்கான தரவுகளை திரட்டுவதற்காக ஒரு குழு அமைத்து அந்த குழு ஒரு அறிக்கை கொடுத்துச்சு. சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றினாங்க. ஏற்கனவே இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே பழைய அரசாங்கம், அதிமுக அரசாங்கம், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசாங்கம் அதே போன்ற தீர்மானங்களை இயற்றினாங்க. உங்களுக்கு பட்ட படிப்புகளில் வந்து நீட்டிலிருந்து விலக்கு கொடுப்பதற்கும் பட்ட மேற்படிப்பில் விலக்கு கொடுப்பதற்கும் தனித்தனியாக 2 தீர்மானங்கள், சட்ட முன்வடிவுகளை இயற்றினாங்க. அந்த சட்ட முன்வடிவுகள் அரசுக்கு போய் சட்டமாகலை. ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் என்பது தரப்படலை. இப்போ மீண்டும் இவர்களும் அதையே தான் செஞ்சாங்க. இதுவும் ஒப்புதல் பெறலை. அதனால் இவங்க என்ன சொல்லலாம், இதுக்கு முழுக்க முழுக்க இந்திய அரசு தான் பொறுப்பு. இப்போ நீங்கள் எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க, நாங்கள் தவறாக வாக்குறுதி கொடுத்தோம், நாங்கள் வந்து இதை எதிர்பார்க்கலை, இப்படி அடம்பிடிப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் நாங்கள் முறைப்படி செய்ய வேண்டியது அனைத்தையும் நாங்கள் செய்திருக்கிறோம். ஏன்னா அப்பயும் உறுதி கொடுக்கும்போதே இவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, சட்டசபையில் முறைப்படி சட்டம் இயற்றி இந்த விலக்கை பெறுவோம் தான் கொடுத்தாங்க. இவங்களா செய்ய முடியாதுங்கிறது தெரியும். அப்போ இந்த செய்தியை சொல்லணும். என்ன சொல்லணும்னா, மாநில அரசுக்கான அதிகாரங்கள் மிகவும் வரம்புக்குட்பட்டவை, மிகவும் பெயரளவுக்கானவை. உண்மையிலேயே அரசியல் அதிகாரம் எங்கே இருக்குன்னா தில்லி அரசிடம்தான், ஒன்றிய அரசிடம்தான் தங்கி இருக்கிறது. இதை நாங்கள் வந்து புரிந்து கொள்ளணும். எனவே நம்ம என்ன பண்ண முடியும், மாநில அரசு தன் வாக்குறுதிகளை, ஆளுங்கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக இருந்தால் இந்திய அரசோடு போராடித்தான் அதை பெறணும். எனவே இந்திய அரசோடு போராடுவதற்கு நீங்கள் முன்வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம், உங்கள் போராட்டத்துக்கு நாங்கள் தடை போட மாட்டோம் என்று மாநில அரசு சொல்லணும். ஆனால் அப்படி நடக்கலை. இதுதான் இவங்க மேலே இருக்கிற குறை. மாநில அரசு மேலே இருக்கிற குறை என்னன்னா, உண்மையில் எப்படி இந்திய அரசின் கையில் உண்மையான அரசியல் அதிகாரம் இருக்கிறது என்பதையும், மாநில அரசு ஒரு பெயரளவுக்கான அரசாகவே இறுதி பார்வையில் இருக்கிறது என்பதையும் மக்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லி போராடுங்கள் என்று மக்களுக்கு அறைகூவல் விடுப்பதற்கு தவறியது தான் இவங்களுடைய முக்கியமான குற்றம். இவங்க மாநில அரசுக்கு எல்லா அதிகாரமும் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, எது நடந்தாலும் அதுக்கு மாநில அரசுக்கு அதுக்கு பெருமை சேர்க்கணும் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை, இந்த வரம்புக்குட்பட்ட சில காரியங்களை செய்கிறாங்க. அது நல்லது. இப்போ சேமநல நடவடிக்கைகள்னு மாநில அரசு, திமுக அரசு எதுவுமே செய்யவில்லை என்று நாம் குற்றஞ்சாட்ட முடியாது. இப்போ பகல் உணவு திட்டம் கொண்டு வந்தபோது நம்ம வரவேற்றோம்னா, இன்றைக்கி காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கிறது நல்லதா? நல்லது. பெண்கள் படிப்பதற்கு நிதி உதவி வழங்குவது நல்லதான? நல்லது. நம்ம சொல்கிறது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய தேவைகளோடு, தமிழ்நாட்டு மாணவர்கள் பொதுமக்கள் தேவைகளோடு ஒப்பிட்டால் இந்த நல உதவி திட்டங்கள் போதாது. யானை பசிக்கு சோளப்பூரி மாதிரி தான் இந்த திட்டங்கள்லாம். ஏன்னா இன்னொரு பக்கத்தில் வந்து கல்வி தனியார்மயமாகி கொண்டிருக்கிறது. இதனால் வந்து கல்வி செலவு அதிகரித்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவிகளை மட்டும் வைத்து அந்த செலவுகளை மாணவர்களால் ஈடுகட்டிவிட முடியாது. எல்லா துறைகளிலும் இந்த நிலைமை இருக்குது. அதுதான் வந்து மாநில அரசினுடைய குற்றமாக நம்ம பார்க்குறோம். மற்றபடி இவங்க ஊழியர்கள் எங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுங்கன்னு கேட்குறதுல எந்த தவறும் இல்லை. ஏன்னா இவங்க காப்பாற்றக்கூடிய உறுதிமொழிகளை கூட செய்யலை. பென்ஷன் திட்டம் தொடர்பாக ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க, தேர்தலில் கொடுத்தாங்க. அந்த உறுதிமொழியை இவங்க காப்பாற்றலை. தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதற்காக ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டுக்கு மேல் வெளியாருக்கு வேலை கொடுக்க முடியாது, தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கே வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, இதற்கு சட்டம் இயற்றுவோம் என்றே தேர்தல் அறிக்கையிலேயே வாக்குறுதி கொடுத்தாங்க. இதுவரை இதை நிறைவேற்றுவதற்கு என்ன தடை? இதை பாஜக ஆளும் மாநில அரசுகள் செஞ்சிருக்கிறாங்க, காங்கிரஸ் ஆளும் மாநில அரசுகள் செஞ்சிருக்கிறாங்க. ஏன் திமுக அரசு செய்ய முடியாது? செய்யலைங்கிறது குறைதான். சாதிவாரி கணக்கெடுப்பு இவங்க எடுக்க முடியும். இதை நம்ம தொடக்கத்துலேருந்து வலியுறுத்துகிறோம். பீகாரில் எடுத்துட்டாங்க, இப்போ கடைசியாக தெலங்கானாவில் எடுத்திருக்கிறாங்க. ஏன் நீங்கள் எடுக்கிறதுக்கு தயங்குறீங்க? தவறான காரணங்கள் சொல்கிறீங்க. இந்திய அரசுக்குத்தான் அதிகாரம் உள்ளதுறீங்க. இந்திய அரசுக்கும் அதிகாரம் உள்ளது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அது எடுத்தாலுமே வந்து அது வந்து ஒரு சர்வே மாதிரி தான் இருக்கும், சென்செக்ஸாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை. ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? என்ன சர்வே மாதிரி இருக்கும்? அதாவது சர்வேன்னு சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இடையில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மட்டும் எடுக்கப்படுகிற கணக்கெடுப்புக்கு தான் சர்வேன்னு பேர். எல்லா விவரங்களையும் சேகரித்து
உங்களுடைய வசதி நிலை என்ன, உங்களுக்கு உடைமை இருக்கா இல்லையா, என்ன உடைமை இருக்குது, அரசுக்கு எவ்வளோ வரி கொடுக்குறீங்க, உங்கள் படிப்பு என்ன, உங்களுடைய சாதி என்ன, மதம் என்ன, எந்தெந்த சாதிகளுக்கு எவ்வளவு தூரம் சமூக சொத்தில் பங்கு இருக்கிறது, இதை முழுமையாக எடுத்தால் அதுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு பேர். இப்போ 1931 முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது அதற்கு தரப்பட்ட பெயரே என்னன்னா சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ். இதுதான் அதுக்கு பேரே, SCCன்னு தான் அதுக்கு பேரே. அந்த கணக்கெடுப்பு தான் 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உலகப்போர் காலத்தில் 2ஆம் உலகப்போர் தொடங்கின பிறகு நிறுத்தப்பட்டது. பிறகு இவர்கள் வந்ததற்கு பிறகு சில முறை எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அடியோடு எடுக்கலை. கடைசியாக 2001 எடுத்தது, 2011 எடுத்ததோடு நிற்கிது உங்களுக்கு. அதுக்கு பிறகு எடுக்கலை. ஆனால் மாநில அரசு எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். நிதிஷ்குமார் பீகார் சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகள் ஆதரவோடு தீர்மானம் இயற்றி அதுக்கான கேள்விகளை எல்லாம் சமூகவியல் வல்லுநர்களை கொண்டு உருவாக்கி 17 கேள்விகளை உருவாக்கி அதை எடுத்து முடிச்சிட்டார். எடுத்து முடித்ததன் மூலம் உண்மையிலேயே அந்த மக்கள் தொகையினுடைய முழு விவரங்களும் இன்றைக்கி வெளியே தெரிஞ்சிடுச்சு. இதை எதிர்த்து வழக்கு போட்டாங்க. இதை எதிர்த்து இந்த மாதிரி எடுத்ததே தப்புன்னு சொல்லி வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கில் பீகார் பாட்னா உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தான் இது. நீதியரசர் KV சந்திரன் அவர் தான் தலைமை நீதிபதி, அவரும் பார்த்தசாரதியும் வழங்கிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பினுடைய தொடக்கத்திலேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு இதுக்கு பேரே அவங்க கேஸ்ட் சர்வேன்னு தான் கொடுக்குறாங்க. சென்சஸ் கேஸ்ட் சர்வே எல்லாம் ஒன்று தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கு SC மக்களுக்குள்ள எவ்வளவு வேலைவாய்ப்பில் இடம் கிடச்சிருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சர்வே எடுத்தாங்க. அதுக்கு தான் சர்வேன்னு பேர். அது முழுமையானதல்ல. ஆனால் இந்த முழுமையான ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பையே கேஸ்ட் சர்வேயாக எடுக்க முடியும். சாதி அடிப்படையில் என்னென்ன இருக்குது அப்படி அந்த தீர்ப்பில் முதல் வாக்கியங்கள்லேயே முதல் வாக்கியத்திலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்று இந்த அரசு கருதியதும் மாநில சட்டப்பேரவையில் அதற்கு தீர்மானம் இயற்றியதும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அறிவியல் நோக்கில் எடுத்ததும் எதை நிரூபிக்கிறது என்றால், 2வது, இப்படி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதே தங்கள் உரிமைகளுக்கு பாதிப்பு என்று சொல்லி இங்கு சிலர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த வழக்கும் அதாவது கணக்கெடுப்பு எடுத்ததும் கணக்கெடுப்பை எதிர்த்ததும் ரெண்டும் எதை நிரூபிக்கின்றன என்றால், despite attempts to efface it from the social fabric, caste remains a reality and refuses to be swept aside, mixed away or brushed aside, nor does it wither away and disperse into thin air. இதான் அந்த தீர்ப்பினுடைய தொடர். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எடுத்ததும் சரி இந்த வழக்கும் சரி எதை வெளிப்படுத்துகின்றன என்றால், சமூக அமைப்பிலிருந்து சாதியை ஒழித்து கட்டுவதற்கு பல முயற்சிகள் செய்த போதிலும் சாதி உண்மையாக நீடித்திருக்கிறது. அது இந்த சமூக பரப்பிலிருந்து துடை தெரியப்பட மறுக்கிறது. நாம் ஆசைப்படுவதால் சாதியை ஒழித்து விட முடியாது, அலட்சியம் செய்துவிட முடியாது, அது உதிர்ந்து போய்விடாது, காற்றில் கலந்து விடாது என்பதைத்தான் நிரூபிக்கிறது. இதான் நீதிபதிகள் சொல்கிறாங்க. இந்த தீர்ப்பு முழுவதிலும் அவங்க சாதிவாரி கணக்கெடுப்புடைய நியாயம், அதை எடுத்திருக்கிற முறை எல்லாவற்றையும் வரவேற்று எழுதியிருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நம்ம மாநில முதலமைச்சரும் சட்ட அமைச்சர் ரகுபதியும் என்ன சொல்கிறாங்கன்னா, பீகாரில் எடுத்தாங்க, அது செல்லாதுன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு. தவறான தகவல். சரி என்று கோர்ட்டு சொல்லியிருக்கு. ஆனா எல்லா இடத்துலயுமே இப்ப அது தவறு தவறு இல்ல இல்ல அவங்க பத்தாது. அவங்களுக்கு முன்ன அதிகாரிகள் தவறான தகவல் கொடுக்குறாங்களா, அவங்க போதிய விவரம் இல்லாமல் பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த தீர்ப்பையும் இன்னொரு தீர்ப்பையும் ஒன்றோடு ஒன்று குழப்பிக் கொள்றாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாட்னா உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு பாருங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நியாயம் சரி என்று சொல்லக்கூடிய தீர்ப்பு, அரசமைப்பு சட்டப்படி செல்லும் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பு, அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. எந்த உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, சரி இதை விசாரிக்கலாம் ஆனால் தடை செய்ய முடியாது. ஏன்னா இது முறைப்படி எடுத்ததா உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஏற்கனவே அது எடுத்து அந்த விவரங்களை வைத்துக்கொண்டு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
எனவே நாங்கள் அதை தடை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த தீர்ப்பு வந்து நிறுத்தப்படலை, தொடர்ந்து விசாரணை இருக்குது. இன்னொரு தீர்ப்பு இருக்குது. அது என்னன்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க, எவ்வளோ பேர் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ்னு ஒரு பிரிவு, நம்ம எம்பிசி மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எஸ்சி எவ்வளவு, எஸ்டி எவ்வளவு, இதுக்குள்ளே வராத உயர் வகுப்பினர் யார், இது எல்லாவற்றையும் கொடுத்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை மாற்றி அமைத்திருக்கிறது அந்த அரசு. அவங்க வந்து சில பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தி இருக்கிறாங்க, எஸ்சி எஸ்டி இபிசிக்கெல்லாம் உயர்த்தி இருக்கிறாங்க. அப்படி உயர்த்தும் போது என்ன ஆகுதுன்னா, மொத்தம் 65 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆயிடுது. ஏற்கனவே இபிசி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு ஒரு 10 விழுக்காடு, அதை சேர்த்தா 75 விழுக்காடு ஆயிடுது. இப்போ இபிசியை தான் உச்சநீதிமன்றம் பற்றியோ மற்றவங்களும் கவலைப்படுறதில்லை. ஏன்னா அது வந்து உயர் சாதியினருக்கான இடஒதுக்கீட்டை அவங்க ஏற்றுக்கணுங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. இது பாஜகவினுடைய ரொம்ப உயிர் கொள்கையாக இருக்குது. சட்டத்தை திருத்திட்டாங்க, அரசமைப்பு சட்டத்தையே இதுக்காக திருத்திட்டாங்க. ஆனால் இந்த மிச்சம் பார்த்தாலே 65 வந்துடுது. ஆனால் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு லட்சுமண கோடு வரைஞ்சிருக்கு, 50 தாண்டக்கூடாதுன்ட்டு. இந்த 50 தாண்டுவதால் இந்த இடஒதுக்கீட்டு விகிதம் இருக்கு பாருங்க, 65 விழுக்காடு கொடுக்கறது, இதைத்தான் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த சர்வே வந்து அப்ப செல்லுபடியாகும். சர்வே செல்லும், இந்த இடஒதுக்கீடு மட்டும் இந்த இடஒதுக்கீடு மட்டும் தான் செல்லாது. அந்த வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. அவங்க நிறுத்தி வச்சிருக்கிறது அந்த தீர்ப்பு தான், இந்த தீர்ப்பை அல்ல. இதை வந்து புரியாம இவங்க தவறாக தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கூட ஒரு திமுக நண்பர்கள் இருக்கிற கூட்டங்கள்லாம் இதை எடுத்து சொல்லி அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் முதலமைச்சருக்கு இந்த தீர்ப்பையே நான் எல்லாருக்கும் கொடுத்தேன், இதை அந்த முழு தீர்ப்பு என் கையில் இருக்குது, நான் கொடுத்தேன், இதை வேணால் கொடுங்க. அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு அந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில். அந்த கூட்டமைப்பில் நான் இதை சொன்னேன். அந்த கலந்து கொண்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட அமைப்புகளில் 2 அமைப்பு மட்டும்தான் மாநில அரசை எடுக்கட்டும், இந்திய அரசை எடுக்கட்டும், மாநில அரசை எடுக்க சொல்லி கேட்க வேணாம். நான் மிச்சம் அமைப்புகள் 60 அமைப்புகளுமே இந்த என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு தீர்மானமே போட்டாங்க, மாநில அரசு எடுக்க வேண்டும், முதலமைச்சரை சந்தித்து இதை கேட்க வேண்டும் என்று முடிவெடுத்தாங்க. வேல்முருகன் தலைமையில் தான் அந்த கூட்டமே நடந்துச்சு. எனவே வந்து இதில் ஒரு குழப்பமும் இல்லை. ஆனால் மாநில அரசு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு, தெலங்கானாவில் ஒரு ரேவந்த் ரெட்டியா இப்போ இருக்கிற முதலமைச்சர் இப்போ கடைசியாக நடத்தி முடித்து முடிவுகளையெல்லாம் வெளியிட்டுட்டாங்க. யாரும் அதை தடுக்கலை, எதுவும் பண்ணல. அதாவது இந்த மொத்தத்தில் இதில் உள்ள நியாயம் என்னன்னா, மத்திய அரசுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கு, ஒன்றிய அரசு அந்த அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு அதன் கையில் தரவுகள் வேண்டும். மாநில அரசுக்கு என்று சில அதிகாரங்கள் இருக்கு, அந்த அதிகாரங்களை செயல்படுத்துவதற்கும் தரவுகள் வேண்டும். இப்போ நம்ம வந்து சிறு குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு அரசு முடிவுனா, எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க, என்ன வயசில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, இதை பற்றி தரவுகள் வேணும்ல. அதாவது மக்களுக்கான நல நடவடிக்கைகள், இப்போ என்னது படித்து முடித்தவங்க மேல் படிப்புக்கு போகிறதுக்கு அரசு பண உதவி செய்யும், அப்போ அதுக்கு புள்ளி விவரம் வேணும்ல. இதுபோல் பல துறைகளிலும் இந்த தரவுகள் தேவைப்படுது. அதை அந்தந்த அரசு எடுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு உள்ளாட்சி அமைப்பு கூட அதன் அதிகாரங்களை செயல்படுத்துவதற்கு கணக்கெடுப்பு நடத்தலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இது இந்த தீர்ப்புலேயே தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது தான். இந்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கிற ஒரு பிரிவை காட்டி, எனவே இந்திய அரசுக்கு மட்டும் என்று இவங்க சொல்றது தப்பு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லா அரசுகளும் செய்யலாம், மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இப்போ இதை இவங்க செய்யாமல் இருக்கிறாங்க. செய்யாமல் இருக்கிறது ஒரு பெரிய குறை. அப்போ கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு வந்து எதை யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு என்ன உதவி செய்யணும் என்ற புள்ளி விவரங்கள் எப்படி நம்மக்கிட்ட இருக்கும். சும்மா கண்மூடித்தனமாக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது, திட்டம் இல்லாமல் போகும். இது மாநில அரசுக்கிட்ட இருக்க குறை. இதையெல்லாம் சுட்டி காட்டக்கூடாதுன்னோ இதற்கு எதிராக போராடக்கூடாதுன்னோ அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் விட மேலாக நீங்கள் மாநில அரசு திமுகவோ ஆளுங்கட்சியோ மற்றவங்க போராடுறதோ போராடாமல் இருக்கிறதோ சரி, அவங்க விருப்பம். ஆனால் இந்திய அரசை நோக்கியோ மாநில அரசை நோக்கியோ வேறு அதிகார அமைப்புகளை நோக்கியோ கோரிக்கைகளை வைத்து போராடுகிற உரிமையை பாதுகாக்கிற கடமை மாநில அரசுக்கு இருக்குல்ல. நீங்கள் போராடி போங்க, மற்றவங்க போராடுவதை நீங்கள் எப்படி போலீஸ் அதிகாரத்தை பயன்படுத்தி தடுக்கலாம்?
சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தில் இவங்க எந்த பக்கம் நின்றுக்கணும்? மாநில அந்த தொழிலாளர்கள் பக்கம் தான் நிற்கணும். கண்டிப்பாக நீங்கள் அந்த நிர்வாகத்தின் பக்கம் நின்னீங்க. அந்த தொழிற்சங்க தலைவர்களே குற்றம் சாட்டினாங்க. சாம்சங் முதலாளிகளைப் போலவே அந்த நிர்வாகிகளைப் போலவே மாநில அமைச்சர்கள் நடந்து கொள்றதா சொன்னீங்க. சரி, நீங்கள் என்ன உதவியோ பண்ணுங்க. ஆனால் தொழிலாளர்கள் வந்து அமைதியாக போராடுறாங்க. ஒரு பந்தல் போட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. அது வேறு ஒரு தனியாருடைய இடத்துல அந்த பந்தலை போய் போலீஸ் எப்படி பிரித்து போடுது? கட்சி தலைவர்கள் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு அமைதியான ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறாங்க. அவங்கள வழியிலேயே கைது பண்ணி எப்படி தூக்கிட்டு போகிறீங்க? இப்போ நாங்கள் இந்த பாலிசி எதிர்ப்பு மக்கள் இயக்கம் சார்பில் பிஎஃப் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு விதித்த தடையை எதிர்த்து நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணோம். ஒரு போராடுகிற இடத்துல ஒன்று கூடி முழக்கங்கள் எழுப்பி கூட கைது பண்ண விட மாட்டேன்டாங்க. அது போகிற வழியில் அந்த வழியாக போகிறவங்க யாரெல்லாம் போனாங்களோ அவங்களெல்லாம் வழியில் பிடிச்சி தூக்கி, இப்போ என்னையெல்லாம் வந்து வள்ளுவர் கூட்டத்துக்கு போகவே விடாமல் குண்டு கட்டாக தூக்கி ஒரு வேனில் தூக்கி போட்டு கொண்டுட்டு போகிறாங்க. இது எதுக்கு மாநில அரசுக்கு இது அவசியமாக? இது செய்யக்கூடாதில்லை. இது நீங்கள் மக்கள் போராடும் உரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்குல்ல. ஆனால் இப்படி பண்ணுறதன் மூலமாக அவங்களுடைய ஆட்சிக்கு தான் வந்து இது கெட்ட பேர் அப்படிங்கிறத தெரியாமலே ஏன் இதை பண்ணுறாங்க ஐயா? நான் அவங்களுக்கு அலட்சியம். என்ன பண்ணாலும் நம்மகிட்ட மக்கள் ஆதரவு இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். அல்ல தேர்தல் வரும்போது நம்ம காசு கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாங்கிற துணிச்சலாக கூட இருக்கலாம். இல்லைன்னு சொல்ல முடியுமா அவங்க? நான் தான் ஒரு முறை கேட்குறேன், எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு கூட்டறிக்கை வெளியிடுங்க. காசுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு கூட்டறிக்கை வெளியிடுங்க. இப்போ இந்த செந்தில் பாலாஜி இந்த கட்சியில் அமைச்சராக இருக்கிறார். அவர் ஊழல் பண்ணலங்கிற பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. கடைசியாக நடைபெற்ற ஒரு தேர்தலில் இவரும் இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளரும் இருவரும் அளவுக்கு மீறி பணத்தை வாரி கொடுக்குறாங்க, இறைக்கிறாங்கன்னு சொல்லி தேர்தல் கமிஷனே அந்த தேர்தலை நிறுத்தி வச்சிச்சு. ஆனால் மீண்டும் அந்த தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கும்போது இதே வேட்பாளர்கள் தான் அங்கே நிற்கிறாங்க. கட்சிகள் வந்து இந்த வேட்பாளர்களை விலக்கிக் கொள்ளலையே, அவங்களையே நிறுத்தி தான் திரும்ப ஓட்டு வாங்குறாங்க. ஏற்கனவே கொடுத்த காசு வீணாயிடாமல் இருக்கிறதுக்கு இல்லையா? இல்லை எங்கள் வேட்பாளர் காசு கொடுக்கலப்பா அப்படின்னு தைரியமாக சொல்லுங்க பார்ப்போம். கொடுக்குறத நியாயப்படுத்துறீங்க. இப்படி தான் நடக்கும், இப்படி தான் தேர்தல்னா இப்படி தான் இருக்குங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் ஜனநாயகம்னு பேர் வச்சுருக்கிறீங்க? பணநாயகம்னு பேர் வச்சிடலாமே. அதெல்லாம் வந்து நிறைய நம்ம பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற சம்மந்தமாக அண்ணா என்ன சொன்னாருங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒளிப்பதிவுகளாகவே இருக்குது, தாராளமாக கேட்டுக்கலாம் நமக்கு. அதனால் வேண்டி இது வந்து ஜனநாயகம் அல்ல. எனவே இதெல்லாம் மாநில அரசு மேலே இருக்கிற குறைகளை சொல்கிறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. தேர்தல் வருகிற போது நம்ம ஒருத்தர் ஆதரிக்கிறது எதிர்க்கிறதுங்கிறது வேற செய்தி. ஆனால் இந்த மாநில அரசுக்கு எதிராக போராடவே கூடாது. இந்திய அரசை தான் குறி வைக்கணும். ஏன்னா அவங்க தான் கொள்கைகள் உருவாக்குகிற இடம். தொழில் கொள்கையோ அல்லது ஊழியர் நலக் கொள்கையோ மக்கள் நலக் கொள்கையோ இது எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா இந்திய அரசினுடைய முடிவை பொறுத்து தான். இவங்க என்ன செஞ்சாலும் அவங்களால வந்து அதை குறுக்கிட முடியும், தடுக்க முடியும்னு நம்ம தெளிஞ்சு போச்சு. ஆனால் அதே நேரத்தில் மாநில அரசுக்கு எதிராக போராடவே கூடாது என்பது சரியான பார்வை அல்ல. அதுதான் நம்ம சொல்றோம். இது மாதிரி தொடர்ந்து இப்போ எந்த போராட்டம் பண்ணாலும் நீங்கள் சொன்ன மாதிரி வழியிலேயே மடக்கி வந்து கைது பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக மக்கள்கிட்ட இப்போ என்னென்னா திமுக வந்து சர்வாதிகார ஆட்சி பண்ணுது, அங்கே எப்படி இவங்க வந்து மேலே மத்திய அரசு வந்து குறை சொல்கிறாங்களோ இவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இப்போ மக்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு முறை நக்கீரனில் சுப்பு ஒரு தொடர் எழுதினார், இங்கேயும் ஒரு ஹிட்லர். யாரை சொல்கிறாருன்னா ஜெயலலிதாவை சொல்கிறார். அப்போ அவர் திமுகவில் இருந்துக்கிட்டு எழுதுகிறார், அல்லது அண்ணா திமுக இன்னும் போகலை, போயிட்டு அப்படி எழுத மாட்டார். இங்கேயும் ஒரு ஹிட்லர். நான் சொன்னேன், ஹிட்லராக இருக்கணுங்கிற ஆசையெல்லாம் அம்மையாருக்கு இருக்கும். ஃபியூரரிசம்னு சொல்லுவாங்க. ஜெர்மன் மொழியில் வந்து ஹிட்லரை வந்து ஃபியூரர்னு தான் சொல்லுவாங்க, ஒரு பெருந்தலைவர் மாதிரி அர்த்தம். இந்த ஃபியூரரிசம் ஜெயலலிதாட்ட இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் இவர்களுக்கு இருக்கிற மாதிரி வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள் கொண்டவரல்ல ஹிட்லர். ஹிட்லருக்குரிய அதிகாரங்கள் இருக்குமானால் இவங்க ஹிட்லராக மாறிடுவாங்க. ஆனால் அந்த அதிகாரங்கள் இல்லை. இப்போ மாநில அரசு ஒரு சர்வாதிகாரமாக நடந்து கொள்ள விரும்பினாலும் அதுக்கான அதிகாரங்கள் இவங்கள்ட்ட இல்லை. இது வந்து உண்மையில் ஒரு பவர்லெஸ் பவர், அதிகாரம் இல்லாத அதிகார பதவி தான் முதலமைச்சர் பதவி. தனிப்பட்ட ஒருத்தரை பற்றி சொல்கிறதில்ல, மொத்தத்தில் அந்த பதவியினுடைய தன்மையே கான்ஸ்டிடியூஷன்லேயே அப்படி தான் இருக்குது. மாநில அரசுக்கு அந்த இருக்கிற குறைந்தபட்ச அதிகாரங்களை கூட நீங்கள் மக்களுக்கு ஆதரவாக பயன்படுத்தாமல்
மக்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறீர்களே என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. அதுதானே தவிர இவங்க தான் பெரிய சர்வாதிகாரி, அவர் மோடி ரொம்ப உத்தமர், அவர் ரொம்ப ஜனநாயகமாக நடந்துக்கிறாரு என்பதற்காக அல்ல. நீங்கள் அவரை மறைச்சிடுறீங்க, இங்கே மேலே அதிகமான குற்றச்சாட்டை சுமத்தி அவரை நீங்கள் ஷீல்டு பண்ணுறீங்க, இந்திய அரசினுடைய குற்றங்களை மறைக்கிறீங்கிறது தான் காரணம். இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அது இப்போவுமே வந்து எல்லாருமே கேள்விகள் வைக்கிறாங்க. நீங்கள் 90% முடிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க, நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறோம், 95% நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து திருக்குறளை வந்து தேசிய நூலாக வந்து அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொன்னீங்க. அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மேலே வந்து கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறவங்க மேலே வந்து விசாரிக்கிறதுக்காக நாங்கள் தனி நீதிமன்றம் அமைப்போம்னு சொன்னீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இது எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறாங்கல்லங்க. தேர்தல் நடைபெறுகிற காலத்தில் அறிக்கை வெளியிடுகிற போது இந்த அறிக்கையில் 95% நிறைவேற்றுவோம் அல்லது 90% நிறைவேற்றுவோம் என்றா சொன்னாங்க. 100% நிறைவேற்றுவதான்னு சொன்னீங்க. நீங்கள் 90 நிறைவேற்றி ஏன் 10% ஏன் விட்டுட்டீங்க, ஏன் 5% விட்டுட்டீங்க? அது காரண விளக்கம் நீங்கள் சொல்லணும்ல. அது 95 இருக்கட்டும், 90 இருக்கட்டும், இல்லை வெறும் 50 விழுக்காடாக இருக்கட்டும், ஏன் இந்த நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் எவை, அவற்றை ஏன் நிறைவேற்றவில்லை? அது பென்ஷன் திட்டமாக இருக்கலாம், வேறு அரசு ஊழியர்களுக்கு தரப்பட்ட வேறு வாக்குறுதிகளாக இருக்கலாம். உண்மை என்னன்னா, ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க. ஏன் போராடுறாங்க? அவங்களுக்கு ஊதிய உயர்வு மற்ற கோரிக்கைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அவர்களுக்கு பணி முடிந்து செல்லும் போது ஓய்வூதியத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவர்கள் ஈட்டிய பணிக்கொடைகளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது கேட்டால் அரசாங்கத்தில் பணம் இல்லைங்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தீர்ப்பு வாங்கினால் அந்த தீர்ப்பை அரசு மதிக்க மறுக்கிறது. இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கிற வழக்குகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி வழக்குகள் நீதிமன்ற அவமதிப்புக்கான வழக்கில். யார் நீதிமன்றத்தை அவமதித்தா அந்த வழக்கு போட்டிருக்கு? மாநில அரசு மதிக்கவில்லைன்னு போட்டிருக்கு. இப்போ அண்மையில் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளை விவாதித்து இது ஏதாவது விரைவாக முடிவு கொண்டுட்டு வரணும் என்றெல்லாம் அரசை நோக்கி வலியுறுத்துகிறாங்க. நீங்கள் வழக்குகள் தேங்கி நிற்பதற்கு நீதிபதிகள் போதவில்லை என்பது மட்டும் காரணம் இல்லை. மாநில அரசு தேவையில்லாத வழக்குகளை எல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டுட்டு வர்றாங்க. நீங்கள் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துச்சுப்பா, உனக்கு கொடுக்க சொல்லிடுச்சு, வா வாங்கிக்க, முடிஞ்சு போச்சு இல்லை விஷயம். அது செய்ய மாட்டேங்கிறாங்களே. ஒரு தனியார் துறையில் ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிக்கு தர வேண்டிய தொகையை கொடுக்கலன்னா நீங்கள் முறையிட வேண்டிய இடம் எது? மாநில அரசுக்கிட்ட போய் முறையிடுவீங்க. உங்களுக்கு மங்கை சூதகமானால் கங்கையிலே மூழ்கலாம், கங்கை சூதகமானால் எங்கு போய் மூழ்குவதுன்னு கேட்குற மாதிரி இங்கே கங்கையே சூதகமாய் கிடக்குது. அரசே வந்து ஒரு மாடல் எம்ப்ளாயராக இருக்க மறுக்குது. அரசு ஒரு மாடல் எம்ப்ளாயராக இருக்கணும். சாம்சங் முதலாளியை விட மோசமானதாக அரசு நடந்து கொண்டால் எப்படி இருக்கும்? அதான் நடந்துக்கிட்டு. அதனால் வேண்டி இந்த எந்த சமாதானமும் ஏற்புடையதல்ல. நீங்கள் ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு இருக்கிற வழி. இன்னென்ன வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றணும், அதுக்கான அதிகாரமும் அதற்கான பணமும் எங்கள்கிட்ட இருக்குது. இன்னென்ன வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்ற முடியல, ஏன்னா அதுக்கான அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லை, அதுக்கான பணம் எங்கள்கிட்ட இல்லை. நான் என்ன கேட்குறேன், அதுக்கான பணம் இல்லைங்கிறீங்க, ஏன் ஆடம்பர விழாக்கள் நடத்துகிறீங்க? ஏன் புதிய புதிய நினைவு சின்னங்களை திறந்துக்கிட்டே இருக்கிறீங்க? நினைவு சின்னங்களை வச்சு தான் கலைஞர் நினைவை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்களா? அண்ணா நினைவை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்களா? நினைவு சின்னமே இல்லாமல் காப்பாற்ற முடியாத அவங்க செய்த சாதனைகள். இப்போ கலைஞருக்கு பராசக்தின்னு ஒரு படம் போதுமே, அவரை காலமெல்லாம் நினைத்து கொண்டிருப்பதற்கு. நீங்கள் அரசாங்க சாதனைகள்லாம் இருக்கட்டும், நீங்கள் அதுக்கு ஒரு நினைவு சின்னம் வைக்கல, பேனாவை கொண்டு போய் கடற்கரையில் வைக்கிற நீங்கள் எதிர்ப்பு வந்து கைவிட்டீங்க, நல்ல விஷயம். ஆனால் புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, என்ன அவசியம் அதுக்கு? அப்போ அரசாங்கத்தில் அவ்வளோ தாராளமாக பணம் இருக்கா என்ன? அப்படி ஒன்றும் இல்லையே. நான் இன்னும் சொல்ல போனால் இந்த விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துறதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. ஏன் வந்து உங்களுக்கு கோடிக்கணக்கில் எதுக்கு நீங்கள் பரிசு கொடுக்கணும்? பரிசு என்பது அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு தானே. அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, அவன் விளையாடுவதற்கான வேணுங்கிற வசதிகளை செஞ்சு கொடுங்க, அரங்கம் கட்டி கொடுங்க. ஆனால் இந்த கபடி விளையாடுறவங்களுக்கு, மண் தரையில் விளையாடுறவங்களுக்கு ஒரு மேட்டு போடுறதுக்கு கூட அரசாங்கம் பெரிய அளவில் முன் வரல.
ஆனால் என்ன பண்ணுறாங்க, இந்த குறிப்பிட்ட கிரிக்கெட்டு, செஸ் இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளில் ஜெயிச்சுட்டு வந்தால் கோடிக்கணக்கில் பரிசு கொடுக்குறீங்க. எதுக்கு? அது ஏழை எளிய மக்களுடைய வரி பணம் தானே. எது கொடுக்கணும்? தேவையில்லை. இப்படி நிறைய சொல்ல முடியும் அரசு நடவடிக்கைகளில். அது அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு அப்படிங்கிற இந்த மாதிரி ஊக்குவிக்கிறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குங்கிற. ஊக்குவிக்கிறதுக்குன்னு சோத்துக்கு இல்லாதவனுக்கு சோறு போட்டு ஊக்குவிக்கலாம். குடியிருக்க வீடு இல்லைன்னா ஒரு வீடு கட்டி கொடுங்க, வீடு கொடுங்க, உங்களுக்கு வீட்டு வசதி வாரியத்தில் வீடு ஒதுக்கி கொடுங்க. அவங்க ஏற்கனவே பெரிய பங்களாக்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உலக அளவில் போட்டிகளில் வந்து கோடிக்கணக்கான டாலர்கள் பரிசு வாங்கிட்டு வர்றாங்க. நீங்கள் பார்க்க போனால் என்ன செய்யணும், அந்த பரிசுகளை அரசிடம் அவங்க ஒப்படைக்கணும். அத்தனை கோடிகளை அவங்களை எந்த சமுதாயம் உருவாக்குனுச்சு, அவங்கள யார் படிக்க வச்சா, அவங்க பயணம் பண்ண இந்த வண்டிகள் ஓடுவதற்கான சாலைகளை யார் போட்டு கொடுத்தா, அவங்க ஒரு சமூக விளைபொருள் தானே அவங்க. இப்போ கியூபாவிலேருந்து ஒலிம்பிக்கில் விளையாடுறதுக்கு போவாங்க. அவங்க வந்து இந்த பாக்ஸிங், ரெஸ்லிங்லாம் ரொம்ப சிறந்த வீரர்கள். அவங்க யாரும் ப்ரொஃபஷனலாக அதில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதில்ல. அதில் என்ன வருதோ அதை அரசிடம் ஒப்படைச்சிருவாங்க. அவங்க தேவைகளை அரசு பார்த்துக்கணும். இவங்கள்ட்ட போய் இந்த பெரிய நிறுவனங்கள், தனியார் குழுமங்கள் அணுகிறாங்க. நீங்கள் வெளியே வந்துருங்க, நீங்கள் இந்த நாட்டில் தஞ்சம் புகுந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதிகளும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், அவங்களும் சம்பாரிச்சிக்கலாம். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் நாட்டுக்காக விளையாடுறோம், இந்த உங்கள் நோட்டுக்காக நாங்கள் விளையாடலை என்று பதில் சொல்கிறாங்க. அந்த பண்பை அல்லவா தமிழ்நாட்டில் நம்ம வளர்க்கணும். அதை விடுத்து நீங்கள் எதுக்கு பல கோடிகளை கொடுக்குறீங்க? அளவோடு கொடுங்கிற. கொடுக்குறதே ஒரு வரம்பு வைத்து கொடுங்க. எதுக்கு கோடிக்கணக்கில் இந்த பணக்கார விளையாட்டுக்காரர்களுக்கு எது கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய தேவையே இல்லையே. கிரிக்கெட் விளையாடுறவங்களாம் அந்த குதிரை பந்தயத்தில் குதிரையை விற்கிற மாதிரிலாம் விற்றுக்கிட்டு இருக்கிறான். இந்த விளையாட்டு வீரர் 10 கோடிக்கு விலை போனார், இவர் 20 கோடிக்கு விலை போனார். சரி, அதோடு விட்டுருங்க. அப்புறம் அரசாங்கம் எது கொடுக்கணும்? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நம்ம கட்டி வச்சுருக்கிற ஸ்டேடியம் தானாங்க, அதில் வந்தாலுங்க விளையாட போகிறாங்க. அவங்கவுங்க வீட்டில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் நல்லது செய்கிறாங்க, அந்த காசை வாங்கி கூட, அது வேறு விஷயம். இப்போ நடராஜன் வந்து சேலத்தில் அவரே ஒரு விளையாட்டு மைதானம்லாம் அமைத்து கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எல்லாருமா செய்கிறாங்க. உங்களுக்கு அப்படி செய்யும்போது அரசு அதுக்கு துணை செய்யலாம், உதவி கொடுக்கலாம், அந்த இடத்துக்கு வரி இல்லாமல் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் தேவையில்லையே. ஒரு வெளிநாட்டுக்கார் பரிசு வாங்குறாங்க, அந்த வட்டி கட்டி வரி கட்டி வாங்கிக்கிட்டுமே, ஏன் அரசு அதுக்கு வரி விலக்கு கொடுக்கணும்? அரசு அதுக்கு வரி விலக்கு கொடுக்குறாங்க. உடனே நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வரி விலக்கு கொடுங்கிறாங்க. சினிமா, நல்ல சினிமா எடுத்து வரி விலக்கு கேட்டால் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வர்ற காருக்கு அரசு வரி விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் மாதிரி. அதனால் மக்கள் சார்ந்த ஒரு கொள்கை, மக்கள் நலம் சார்ந்த கொள்கை, வறியவர்கள் வாழ் பரிவு காட்டக்கூடிய ஒரு கொள்கை, இதைத்தான் இருக்கிற அதிகாரங்களுக்குள்ளேயாவது செய்யணும். அதை கூட செய்யலைன்னா அப்போ நம்ம குறை சொல்ல தானே செய்வோம், எதிர்த்து பேசாமலே இருக்க முடியாதுல்ல. இப்போதைய மாநில அரசின் சட்ட ஒழுங்கு நிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? இந்த சட்டம் ஒழுங்கு இந்த பேரெல்லாம் வந்து ரொம்ப பழக்கி வச்சுருக்கிறாங்க. என்ன சட்டம், என்ன ஒழுங்கு? தமிழ்நாட்டில் நிறைய வேலைநிறுத்தங்கள் நடைபெற்றால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதாக அரசு கருதுதுன்னா இந்த அரசு முதலாளிகள் பக்கம் நிற்கிதுன்னு அர்த்தம், தொழிலாளர்கள் பக்கம் நிற்கலைன்னு அர்த்தம். சட்டம் என்பது மக்கள் நலச்சட்டங்கள் செயல்படுத்தப்படணும். அது நல்லா செயல்படுத்தப்பட்டால் ஒழுங்கு தானாக வந்துட போகுது. மற்றபடி இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைப்பு, சாதி அமைப்பில் சாதி ஆணவ கொலைகள் நடக்குது. அதுக்கு எதிராக போராடினா சட்டம் ஒழுங்கு என்று அரசு கருதுது இல்லையா? தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கைகளுக்காக நடத்துகிற போராட்டம்லாம் சட்டம் ஒழுங்கு கேடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா வெளிநாட்டுக்காரன் வந்து முதலீடு பண்ணாமல் போயிட்டானா என்ன பண்ணுறது? இது அரசோட கவலை. சரி, இங்கேருந்து முதலீடுகளை வெளியே கொண்டுட்டு போனானே, அவன்லாம் எதனால் கொண்டு போனான்? நோக்கியா எப்படி ஊரை காலி பண்ணிட்டு போனான்? அரசு வரி கேட்டுச்சு, ரொம்ப சலுகையோடு கூடிய வரி கேட்டுச்சு. அவனுக்கு தண்ணி குறைந்த கட்டணத்துக்கு, மின்சாரம் குறைந்த கட்டணத்துக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து வரியை கட்டுன்னுச்சு. அழகான சாலைகள்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு வரி கேட்டால் எனக்கு வரி விலக்கு கொடு அப்படின்னு அவன் கேட்குறான். அரசு வரி விலக்கு கொடுக்கலன்ன உடனே யார்கிட்டையும் கேட்காம மூடிட்டு போயிட்டான். எந்த சட்டம் ஒழுங்கு கேட்டதுனால அவன் ஓடினான்? எந்த போராட்டத்துக்காக அவன் போனான்? ஒன்றுமே இல்லையே. இப்போ திரும்ப அவங்ககிட்ட போய் கெஞ்சுறீங்க, நாடு விட்டு நாடு போய், இல்லை இல்லை நீ ப்ளீஸ் வாப்பா, எங்கள் ஊர்லேயே வந்து நடத்து, உனக்கு வேணுங்கிற சலுகையை செய்கிறோம் அப்படின்னு இன்னொரு நிறுவனத்துக்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இது என்ன அவசியம் இருக்கு? அதனால் இது வந்து ஒரு மாநில அரசுக்குன்னு ஒரு தொழிற்கொள்கை இருக்கணும். அந்த தொழிற்கொள்கை என்பது தொழிலாளர் நலன் சார்ந்ததாக, சுற்றுச்சூழல் சார்ந்ததாக, சமூக நீதி கொள்கைகள் சார்ந்ததாக. இப்போ மாநில அரசு வந்து நாங்கள் சமூக நீதி அரசுங்கிறாங்க, அதுதான் திராவிட மாடல் அரசுங்கிறாங்க. எந்த தனியார் முதலாளிகிட்ட போய் நீங்கள் இடஒதுக்கீடு கேட்குறீங்க?
எங்கள் ஊரில் நீ தொழில் நடத்தணும்னா எங்கள் ஊரில் எஸ்சி எஸ்டி பிசி மக்களுக்கு நீ இத்தனை விழுக்காடு கொடுத்துரு, அரசு வேலையில் கொடுக்குற விழுக்காடை நீ கொடுத்துரு, பொது இடத்துக்கு கொடுத்துக்க என்று போகணும். இல்லையா? அப்படி செய்யலையே நீங்கள் அந்த மாதிரி எந்த கோரிக்கையும் எந்த நிபந்தனையும் விதிக்கலையே எந்த தனியார் முதலாளிகிட்டையும் போய். ஏன் செய்யக்கூடாது? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. வாயால் பேசுறதுனால போதாது, நடைமுறைப்படுத்தி காட்டணும் சமூக நீதி கொள்கைகளை. இப்போ இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க மக்கள்கிட்ட. அவங்களே கூட நிறைய பாலியல் சீண்டல்கள்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய கூட வேலை பார்க்குற பெண் அதிகாரிகளுக்கே வந்து இது மாதிரியான தொல்லைகள்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான புகார்கள் நிறைய வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காவல்துறை என்பது கட்டி போடப்பட வேண்டும். இது வந்து பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. ஹவு டு போலீஸ் த போலீஸ் அப்படின்னு கிருஷ்ணயர் கேட்பார். கண்காணிக்கிறவர்களை கண்காணிப்பது எப்படி? இப்போ இதற்கென்று நெருக்கடி நிலைக்கால கொடுமைகளை ஒட்டி அதை பற்றி விசாரிப்பதற்காக ஒரு ஷா ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது, ஒரு நீதிபதி ஷா தலைமையில். அதில் வந்து போலீஸ் பற்றி விசாரிப்பதற்கு ஒரு தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டு காவல்துறை எப்படி பீடிக்கப்பட்டிருக்கு, எப்படி அது ஒரு கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கு என்பதை பற்றி ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அதில் சில விஷயங்கள் சொன்னாங்க. அரசியல் கட்சிகள் எப்படி காவல்துறையை பயன்படுத்தி கொள்ளுகிறோம். அவங்கவுங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காவல்துறையில் வந்து இந்த L&Oன்னு இருக்கிற மாதிரி, அல்லது கிரைம் பிரான்ச்னு இருக்கிற மாதிரி, அப்புறம் தீவிரவாதிகளுக்கான பிரிவு, இப்படிலாம் பல பிரான்ச் இருக்கிற மாதிரி இன்னொரு பிரான்ச் இருக்குது. உயர் அதிகாரிகள் இவங்கெல்லாம் திமுக பிரான்ச், இவங்கெல்லாம் அதிமுக பிரான்ச். இப்போ நீங்கள் கலைஞரும் ஜெயலலிதா மாறி மாறி ஆட்சிக்கு வர்ற காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க மாறின உடனே அந்த குரூப் அப்படியே மாறிடும், வேறு செட்டை கொண்டு போட்டுருவாங்க. எதுக்கு இது அவசியப்படுது? ஒன்று, கேள்வி கேட்பாரற்று மக்களை ஒடுக்க வேண்டும். 2, எதிர்க்கட்சிக்காரன் கையை முறுக்குவதற்கு முதலமைச்சர் என்ன கட்டளையிட்டாலும் அதை செயல்படுத்த வேண்டும். சட்டவிரோதமான மோதல் கொலைகளை நடத்துவதற்கு இந்த காவல்துறையினுடைய உதவி தேவைப்படுகிறது. இதற்காக எல்லாம் சேர்த்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போலீஸ் அதிகாரத்தை, அவங்க கையில் இருக்கிற அதிகாரத்தை அவங்க தவறாக பயன்படுத்துகிறார்கள். இது குறித்து யார் என்ன சொன்னாலும் கேட்கறதில்ல. இப்போ நான் ஒரு தெளிவான ஒரு சான்று சொல்கிறேன், இந்த அரசை பற்றி சொல்கிறேன். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது, 14 பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த குறிப்பிட்ட நாளில் கொல்லப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அடுத்த நாள் காலையில் ஒரு பகுதியை போய் போலீஸ் அதிகாரிகள் பார்வையிடுறாங்க. பெண்கள் இப்படி அநியாயமாக கொண்டுட்டீங்களே எங்கள் ஆட்களைன்னு கேள்வி கேட்குறாங்க. கேட்ட பெண்ணை அந்த இடத்துல சுட்டுக் கொள்கிறாங்க. ஒன்றும் கலவரம் பண்ணி துப்பாக்கி சுடலாம் நடக்கலாம், அப்படிலாம் இல்லை. கேள்வி கேட்குது ஒரு பொண்ணு, அதை ஒரு உயர் அதிகாரி சுடுங்கன்னா சுட்டலாம். இப்படி தான் அந்த 14 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்ச்சியை பற்றி ஒரு ஆணையம், அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைக்கப்படுது. அந்த ஆணையம் தெளிவாக அறிக்கையில் கூடுகிறது, இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு எந்த நியாயமும் இல்லை. இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது திட்டமிட்டு கொலை செய்கிற நோக்கம். இது முறையான ஆணைகள் பெற்று ஒரு நீதித்துறை அனுமதி அல்லது வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய அனுமதி, இது எதையுமே பெறாமல் போலீஸ் அதிகாரிகளே ஒரு சிலர் ஒரு குழுவாக அமைந்து இந்த கொலைகளை செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க அரசாங்க சம்பளத்துக்கு வேலை செய்யல, அகர்வால் சம்பளத்துக்கு வேலை செஞ்சாங்கன்னு அர்த்தம். அதுலேயே என்ன பரிந்துரை சொல்றாங்க? இந்த கொலைகளை நியாயப்படுத்தவே முடியாது, இந்த அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும், கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும். அவன் ஒன்றும் கடமையை நிறைவேற்றல, அவன் சட்டத்தை மீறி செயல்பட்டுறான், எடுக்க வேண்டும். 14 பேர் கொல்லப்பட்டவர்களுக்கு அரசு இழப்பீடு கொடுக்க வேண்டும். அந்த இழப்பீட்டை இந்த கொலையை நிறைவேற்றிய அதிகாரிகளிடமிருந்து பறிமுதல் செய்து கொடுக்க வேண்டும். இவ்வளவு தெளிவாக அறிக்கை கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் முதன்மையாக குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த போலீஸ் அதிகாரிக்கு தமிழக அரசு பதவி உயர்வு கொடுக்கறது, பாதுகாப்பாக அவங்க கேட்ட இடத்துக்கு மாற்றியது. இன்று வரை இந்த அருணா ஜெகதீசன் அறிக்கையின் மீது, எடப்பாடி காலத்தில் தான் நடந்துச்சு, ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கணும்ல. அவர் தான் நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர். அதை கேலி பண்ணீங்க, அதை சொல்லி வாக்கு கேட்டீங்க. தூத்துக்குடியில் நீங்கள் எதை சொல்லி வாக்கு கேட்டீங்க? துப்பாக்கி சூட்டை சொல்லி வாக்கு கேட்டீங்க. துப்பாக்கி சூட்டால் பாதிக்கப்பட்ட 14 பேர்
அவங்க எப்படி கொல்லப்பட்டார்கள் என்பது பற்றி அரசு ஒரு பக்கம் ஆணையம் அமைச்சது. நாங்கள் மனித உரிமை அமைப்புகள் ஒரு குழு அமைத்து, ஒரு உச்சநீதிமன்ற கவுடுன்னு நினைக்கிறேன், அவர் தலைமையில் குழு அமைத்து இந்த அறிக்கையை வெளியிட்டோம். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன், கனிமொழி கலந்து கொண்டார்கள் அதே நிகழ்ச்சியில். அரசு எங்களுக்கு எந்த இடத்துலையும் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு இந்த அறிக்கையை வெளியிடுறதுக்கு. நான் கடைசியாக ஒரு தேவாலயத்தில் போய் அந்த குருமாரை பிடிச்சி இடம் வாங்கி அந்த அறிக்கையை வெளியிடுறோம். அதில் இவங்களும் கலந்துக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லாம் வர்றாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு அவங்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சுருக்கிறோன்னு சொல்கிறாங்க. நீதிமன்றம் கேட்குது, உதவி செஞ்சீங்க சரி, இந்த போலீஸ் அதிகாரிகிட்டேருந்து பறிமுதல் பண்ணி கொடுத்தீர்களான்னா பதிலே இல்லை. அப்போ எப்படி, என்ன போலீஸ் கொள்கை இது? போலீஸ் கொலைகாரனாக செயல்படுவதை அரசு ஊக்கப்படுத்துகிறதா? பல்பீர் சிங்னு ஒரு அதிகாரி, அவன் பல்ல உடைச்சான் இல்லையா? அந்த பல்ல உடைச்ச அதிகாரிக்கு திரும்ப எல்லா நடவடிக்கையும் நீக்கம் செஞ்சுட்டு திரும்ப பதவி கொடுத்துட்டாங்களே. ஏன் கொடுத்தாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு திமுக நண்பர் இதில் இருக்கார், மனித உரிமை ஆணையத்தில், அவர் சொல்கிறாரு, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மாரி இதுக்கு மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாதுங்க. அப்போ ஐபிஎஸ் அதிகாரி கொலை பண்ணால் கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? பதவி உயர்வு கொடுத்துறாங்க, இல்லைன்னா பணியிட மாற்றம் பண்ணிடுறாங்க. அதனால் ஒரு கேள்வி தான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ எங்கள் தோழர்கள் தேனியில் ஒரு மாணவர் விக்னேஷ்னு ஒரு மாணவர் எப்படி இறந்தாருன்னு தெரியல, கழிப்பறைக்குள்ளே இறந்து கிடந்ததாக சொல்கிறாங்க, ரத்தம் ஓடி கிடக்கு. எங்கள் தோழர்கள் தான் அங்கே போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதில் நீதிமன்றத்துக்கு போனாங்க, என்னென்னவோ பண்ணாங்க, நேற்று அந்த உடல் அடக்கம் பண்ணாங்க. இப்போ இந்த விக்னேஷ் விஷயத்தில் ஒரு முறையாக விசாரணை பண்ணி எப்படி இறந்தாருன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு படியாக நகர்த்த வேண்டியிருக்கு. இது பிரேத விசாரணை நடத்துங்க, நாங்கள் அதை பார்க்கணும், எங்களுக்கு அந்த வீடியோ கொடுங்க, ஒவ்வொன்றா நம்ம அந்த தீர்ப்பு இருக்குது இந்த தீர்ப்பு இருக்குன்னெலாம் காட்டி நம்ம வல்லுநர்கள் கருத்தெல்லாம் வாங்கி தான் நகர்த்த வேண்டும். ஏன் இதை தன்னியல்பாக அரசு செய்யக்கூடாது? இயல்பாக அதை உண்மையை கண்டுபிடிக்கணும், வெளியில் சொல்லணும்னு செய்ய வேண்டியதானே. உடலை எடுக்காமல் இருந்தாங்க முந்தா நாள் வரைக்கும். இன்றைக்கி நாளைக்குள்ளே எடுக்கலைன்னா நாங்கள் கொண்டு அடக்கம் பண்ணிவிடுவோன்னு அவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள்? சரி நம்மளே முறையாக கொண்டு போய் அடக்கம் பண்ணுவோமே, நேற்று எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் பூரா என்ன கேள்வி எழுது? அரசுக்கு என்ன போலீஸ் கொள்கை இருக்குது தான் என்னுடைய கேள்வி. அதாவது நம்ம என்ன அரசுக்கு ஒரு தொழிற்கொள்கை இருக்கான்னு நம்ம கேட்கல. ஏன்னா தொழிற்கொள்கை என்பது இந்திய அரசுக்கு தான், இவங்க அதை செயல்படுத்த தான் முடியும். தொழிற்சங்க கொள்கையும் அங்கே தான் இருக்குது, இவங்க செயல்படுத்த தான் முடியும். ஆனால் உங்கள் கையில் ஒரு அதிகாரம் இருக்குது. நம்ம கல்வியில் சொல்கிறோம்ல, கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது. எனவே இந்திய அரசுக்கு ஒரு கல்விக் கொள்கை இருக்குது, உங்களுக்கு என்னையா கல்விக் கொள்கைன்னு கேட்குறோம்ல. தமிழக அரசுக்கு ஒரு கல்விக் கொள்கை வேண்டும்னு கோரிக்கை வைக்கிறோம். அதே போல் நான் என்ன கேட்குறேன், போலீஸ் அதிகாரம் உங்கள்கிட்ட தானே இருக்குது, சிறை உங்கள் கையில் தானே இருக்குது, உங்களுடைய சிறை கொள்கை என்ன? இப்போ நாங்கள்லாம் சிறையில் 14 வருஷம் இந்த சிறை கொள்கை வேண்டுங்கிறதுக்காக போராடி இருக்கோம். அதே போல் போலீஸ் கொள்கை வேண்டும் என்று இந்த அரசு நம்ம கேட்கிறோம். போலீஸ் சிறை கொள்கைன்னு ஒன்று சரியாக இருந்திருந்தால் நெருக்கடி நிலை காலத்தில் ஸ்டாலின் தாக்கப்பட்டிருப்பாரா, சிட்டிபாபு உயிரிழந்திருப்பாரா? இஸ்மாயில் கமிஷன் அறிக்கையை நீங்கள் படித்து பாருங்கள். இஸ்மாயில்கிட்ட நான் போய் கேட்டேன், ஐயா ஒரு அறிக்கை படி கொடுங்கன்னு. ஏன்னா அதெல்லாம் வச்சுக்கல தியாகு, ஏன்னா இதெல்லாம் ஒருத்தர் செயல்படுத்துறது கிடையாது, சும்மா அது பாட்டுக்கு எதுக்கு நான் வச்சுக்கிட்டு இருக்கணும் என்ன தூக்கி போட்டேன். அடுத்து என்கிட்ட எந்த பரிந்துரைகளும் நான் பரிந்துரை தரமாட்டேன். உண்மையிலேயே பரிந்துரை இந்த ஆட்டோ சங்கர் கேஸில் அவர் தான் கமிஷன், அவர் கடைசியில் எழுதினார், நான் எந்த பரிந்துரையும் அளிக்க விரும்பவில்லை, கடந்த காலத்தில் கொடுத்த பரிந்துரைகள் செயல்படுத்தப்படாதால் நான் பரிந்துரை அளிக்க மறுக்கிறேன்னு எழுதினாருங்க. யார்? இஸ்மாயில். அரசுக்கெல்லாம் சூடு சொல்ல வேண்டாம். இப்படி ஒரு மூத்த நீதிபதி ஓய்வு பெற்றவர் எழுதுகிறாரு, அதுக்கு பிறகு திருத்திக்க வேண்டாமா? ஒன்றுமே செய்யலையே. இந்த சுவர்கள் நம் மாதவனின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருந்தன, அவர் எந்த சீர்திருத்தம் செய்ய தவறியதன் பலனை நாங்கள் அனுபவிக்கிறோன்னு சிட்டிபாபு டைரியில் எழுதியிருக்கிறாரு. தனக்கும் ஸ்டாலினுக்கும் மற்றவர்களுக்கும் நேர்ந்த கொடுமையை பற்றி அவர் எழுதுகிறாரு. என்ன படிப்பினே? நான் கலைஞர் நேரில் கேட்டேன், இப்படி எழுதியிருக்காரு, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். எதுவும் செய்யலை, இனிமேல் வேணால் செய்யலாம்னு சொன்னார் என்கிட்ட பதில். அந்த மாதிரி போலீஸ் கொள்கைன்னு ஒன்று சொல்லுங்கள். நான் கேட்குறேன், தமிழக அரசு ஒரு போலீஸ் கொள்கை சொல்லுங்கள். மோதல் கொலைகளை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். அப்படி மீறி மோதல் கொலை செஞ்சால் அவன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? காவல் நிலையத்தில் அடிக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு 41 ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு வெளியிட்டார் சைலேந்திர பாபு. இது வெளியிட்டது மாநில அரசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் நடைமுறையில் இருக்கா? காவல் நிலையங்கள் அப்படி தான் செயல்படுதா? முதல்ல எல்லா காவல் நிலையத்திற்கும் இது அனுப்பப்பட்டிருக்கா? ஒரு எல்லா இடத்துலையும் இது வைக்கணும், க்ளோஸ் சர்க்கியூட் இது வைக்கணும், கேமரா வைக்கணும்னு இருந்துச்சு, சிசிடிவி.
பொருத்திட்டீங்களா தமிழ்நாடு பூரா? நாங்கள் ஒவ்வொரு காவல் நிலையமாக போய் ஆராய்ச்சி பண்ணோம். சாத்தான்குளத்துக்கு நானே போனேன், அந்த காவல் நிலையத்துக்கு போய் கேட்டேன். அதெல்லாம் நாங்கள் அனுமதிக்க முடியாதுங்கிறான். நாங்களாக போய் அவரை பார்க்குற மாதிரி இந்த இடத்துலலாம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் அரசுக்கு ரிப்போர்ட் கொடுத்தோம். நேரடியாக கொண்டு போய் சட்ட அமைச்சர்கிட்ட நானே கொடுத்தேன். தமிழ்நாடு பூரா காவல் நிலையங்களில் இது இருக்கா இல்லையான்னு. இங்கே சாத்தான்குளத்தில் அது இருந்துருந்துச்சுன்னா 2 உயிர்கள் போயிருக்காதுல்ல. ஒன்றுமே இல்லையே. அரசுக்கென்று ஒரு காவல் கொள்கை இல்லைன்னு சொல்கிறேன். இருக்குன்னா சொல்லுங்கள். காவல் கொள்கையை வெறுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்குதே, நீங்கள் செய்யலாமே. அதிகாரம் இல்லாத விஷயங்களை விட அதிகாரம் உள்ள செஞ்சு காட்டலாம்ல, செய்யலை. இதெல்லாம் இந்த அரசின் மேலே இருக்கிற இதனுடைய விளைவு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காவல் அதிகாரியுடைய அத்துமீறல். பெண் காவல் அதிகாரிகளே பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்படுகிற அளவுக்கு நிலைமை மோசமாக போயிருக்கேன். இது அரசு பாடம் கற்றுக்கொண்டு சரி செய்யணும்ல. அவங்க ஆட்சியில் நடக்கலையா, எங்கள் ஆட்சி இந்த போட்டிக்குள்ளே நம்ம வரல. எந்த ஆட்சியில் நடந்திருந்தாலும் கொடுமை தான். அதை நாம் நியாயப்படுத்த முடியாது. எடப்பாடி ஆட்சி காலத்தில் கொடுமை நடந்துச்சு தூத்துக்குடியில். உங்கள் ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கிறதுக்கு வழி இல்லை. இது சொல்லத்தானே செய்வோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி.